10th மேக்ஸ் உறவுகளும் சார்புகளும் எடுத்துக்காட்டு 1.5 படத்தில் காட்டப்பட்டுள்ள அம்புக்குறி படமானது P மற்றும் Q கணங்களுக்கான உறவை குறிக்கின்றது. இந்த உறவை கணக்கட்டமைப்பு முறை பட்டியல் முறைகளில் எழுதுக. R இன் மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்க. நமக்கு அம்புக்குறி படம் கொடுத்துருக்காங்க. இதை வச்சுட்டு கன கட்டமைப்பு முறையிலையும் பட்டியல் முறையிலையும் எழுத சொல்கிறாங்க. இப்போது Pங்கிறது மதிப்பகம், Qங்கிறது துணை மதிப்பகம். மதிப்பகத்திலிருந்து துணை மதிப்பகத்திற்கு உறவு என்னென்ன இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து கன கட்டமைப்பு முறையில் எழுதலாம். ஆரின் கன கட்டமைப்பு முறை ஃபஸ்ட்டு எக்ஸு ஒய்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் கமா ஒய் சச் தட் இப்போது ஒய் இது எக்ஸு இது ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் என்ன வித்தியாசம்? 5 3 இருக்குது, 2க்கும் 2 வித்தியாசமாக இருக்குது. 6 4 2க்கும் 2 வித்தியாசமாக இருக்குது. 7 5 2க்கும் 2 வித்தியாசமாக இருக்குது. இப்போது மதிப்பகத்துக்கும் துணை மதிப்பகத்திற்கும் 2 தான் வந்து வித்தியாசமாக இருக்குது. அதை எப்படி எழுதலான்னா y ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு எழுதலாம். இப்போது ஒய்ங்கிற வேல்யூ 3, எக்ஸுங்கிற வேல்யூ 5. 5 மைனஸ் 2 பண்ணும்போது நமக்கு ஒய்யோட வேல்யூ 3 கிடைக்குதா? அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ 4 இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ 6 போட்டோம்னா 6 மைனஸ் 2 4 கிடைக்குதா? இந்த வேல்யூ அப்படியே கிடைக்கிறதுக்காக நம்ம வந்து y ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2ன்னு எழுதியிருக்கிறோம். இதில் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி, எக்ஸ் வந்து பியில் எடுத்துக்கிறோம். y பிலாங்ஸ் டு q, y வந்து q. அவ்வளோதான், கன கட்டமைப்பு முறையில் எழுதிட்டோம். இப்போது மதிப்பகத்துக்கும் துணை மதிப்பகத்துக்கும் 2 தான் வித்தியாசம். அந்த 2 மைனஸ் பண்ணி எழுதியிருக்கிறோம். அவ்வளோதான். அடுத்து பட்டியல் முறையில் எழுதலாம். பட்டியல் முறை டைரெக்டாக எழுதுறது தான் 5, 3 6, 4 7, 5. அவ்வளோதான், பட்டியல் முறையில் எழுதிட்டோம். அடுத்து மதிப்பகம் வீச்சகம் கேட்குறாங்க. மதிப்பகங்கிறது முன்னாடி இருக்கிற செட்டு, அதை எடுத்து எழுதிக்கலாம். பி செட்டில் இருக்கிறதுல எது வந்து துணை மதிப்பகத்தோட ரிலேஷன் ஆயிருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். அதுதான் மதிப்பகம். 5 6 7. அடுத்து வீச்சகம். வீச்சகம்னா என்னன்னா துணை மதிப்பகத்தின் உட்கணம். அதாவது துணை மதிப்பகத்தில் எதெல்லாம் வந்து மதிப்பகத்திலிருந்து உறவாயிருக்குதோ அதுதான் வந்து வீச்சகம். அதனால் 3 4 5 3மே வந்து வீச்சகம். எடுத்து எழுதிக்கலாம். 3 4 5. அவ்வளோதான், மதிப்பகம் வீச்சகம் எழுதிட்டோம். அவ்வளோதான் இந்த சம்மு.